செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். போன முறை பார்த்தது போல புதிய நியமம் என்ற தலைப்பில் 2வது பகுதியில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையினாலும் எழுதப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், மையினால் கற்பலகையிலே எழுதப்பட்ட ஒரு கட்டளைகள் தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள். ஆனால் புதிய நியமத்திலே, இந்த புதிய உடன்படிக்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் உள்ள ஒரு பெரும் பாக்கியம் என்னவென்றால், தேவனுடைய சட்ட திட்டங்கள், தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய அபிலாஷைகள் எல்லாம் நம்முடைய சதையான இருதயத்திலே, சதையான பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவளுடைய இருதயம் கடினப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே. ஆகவே தான் அவர்கள் பழைய ஏற்பாடு வாசிக்கையில் முக்காடு இன்னும் நீங்காமல் இருக்கிறது. நாம் இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு வந்த பின்பும் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஒரு தேவாலயம் அல்லது இந்த டெம்பிள் என்ற ஒரு கான்செப்டை விட்டு நம்ம இன்னும் வெளிவரவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் தான் டெம்பிள் உண்டு, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபை, சர்ச் என்று தான் உண்டு. டெம்பிளுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? டெம்பிள்னா தேவாலயமா? ஆலயம், சரியா? டெம்பிள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு பூஜைக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. குறிப்பிட்ட நேரத்தில் தான் அங்கே நடை திறப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் கூடுவார்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிரதான ஆசாரியனால் நுழைய முடியும். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் மாத்திரமே நுழைய முடியும். ஆனால் சபை என்று புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நமக்கென்று ஒரு புதிய நாளோ ஒரு புதிய நேரமோ என்று எதுவுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணுமா, பைபிள் ஸ்டடிக்கு வரணுமா, அந்த கூட்டத்துக்கு வரணுமா, ஆண்கள் கூட்டத்துக்கு வரணுமா என்று கேள்வி கேட்பீங்க. அது கற்பலகையிலே எழுதப்பட்ட கற்பனை. ஆனால் நீங்கள் புதிய உடன்படிக்கையில் வரும் பொழுது அந்த கற்பனைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அதை ஆவியின் பிரமாணம். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார். நடத்த விரும்பும் பொழுது நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கைக்கு, இந்த புதிய நியமத்திற்குள்ளாய் நீங்கள் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் போன தடவை சொன்னது போல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியான பின்பு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு 2-3 பேர் எங்கெங்கெல்லாம் அப்படியே நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்ற ஒரு அஷூரன்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் யோவான் 4:24 அந்த சமாரியா ஸ்திரீயிடம் இயேசு பேசும் பொழுது அவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். அங்குதான் அங்கே என்ன ஆண்டவர் இன்னும் சொன்னார்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதை நம்ம ஒரு தப்பான கான்டெக்ஸ்டில் எடுத்துக்கொள்ளும். அவர் எப்போ சொன்னார்? அவர் சமாரியா ஸ்திரீ மனம் திரும்பும் பொழுது அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் எந்த ஒரு வரைமுறை இல்லாமல் சபையினுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபை ஆராதனை எப்போ ஆரம்பிக்கும் யாருக்குமே தெரியாது. எப்போ முடியும்? ஆவியானவர் நடத்துகிறபடி முடியும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவது. பில்லி கிரஹாம் ஒரு முறை 83ஆம் ஆண்டு அகில உலக சுவிசேஷர்கள் மாநாட்டை ஆம்ஸ்டர்டாமிலே நடத்தினார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்போ அவர் என்ன சொன்னாராம், 2 பாஸ்டர்ஸோடைய பையங்க பேசிக்கிட்டாங்களாம்.
இப்போ ஒரு ஒரு பாஸ்ட் பையன் சொன்னான்னா, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எழுதாமல் அழகாக பிரசங்கம் பண்ணுவார், பார்க்காமலே பேசுவார் அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு பாஸ்ட் பையன் சொன்னான்னா, அட போடா, எங்கள் அப்பா வந்து யோசிக்காமலே பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னான்னா. கொல்லிகிராமம் சொன்னாராம், நான் அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது, நான் எழுதி வச்சு தான் எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும்னு சொன்னாராம். புரியுதா? அப்போ ஆவியின் பிரமாணம் என்பது நம்மை ஒரு ஒழுங்கற்ற நிலைமையிலே நம்மை அழைக்கவில்லை, ஒரு ஒழுங்குள்ள நிலைமையிலே நம்மை அழைக்கிறது. ஆமென். ஆகவே தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், சபையில் எல்லாவித ஒழுங்குகளையும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று. 9 மணிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் உங்களால் 9 மணிக்கு வர முடியும். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தால் உங்களால் வர முடியாது. என்னைக்கு வந்து ஒரு பிரமாணம் என்று வருகிறதோ அதை மீற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆதி மனிதனாகிய ஆதாம் முதற்கொண்டு இந்நாள் வரை இருக்கிறது. ஆமென். சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பகலில் வந்து டிராஃபிக் போலீஸ் நிற்காங்கன்னா அந்த பிரேக் வந்து அந்த லைனுக்கு முன்னாடியே பிரேக் அடித்து நிற்போம். ஆனால் நைட்டு 12 மணிக்கு சிக்னல் போட்டிருக்காங்க, யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எந்த வண்டியும் வரலன்னா சலுன்னு போயிடுவோம். இதுதான் வந்து நியாய பிரமாணம். யாராவது நம்மை கண்காணித்தால் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். ஆனால் ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறபடியால் தேவனுடைய கட்டளைகளை நியாய பிரமாணங்களை மிக எளிதாக தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார்கள். ஆமென். ஆகவே இந்த புதிய பிரமாணத்தில் நாம் இந்த நியாய பிரமாணத்தின் அந்த ஆசரிப்பு முறைகளை, அந்த சடங்குகளை, இதை நீ செய்துதான் ஆக வேண்டும், இதை நீ கடைப்பிடித்து தான் ஆக வேண்டும் என்ற பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாகி ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் வருகிறோம். ஆமென். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு என்று மிகவும் கஷ்டப்பட்டு அதை அனுசரித்து கொண்டிருந்தோமோ அவைகளிலிருந்து விடுதலையாகி ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் வரும் பொழுது, புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்துக்குள்ளாய் வரும் பொழுது நாம் அந்த கட்டளைகளை காட்டிலும் அதிகமான காரியங்களை நாம் செய்வதற்கு தேவன் நம்மை அவர் பயிற்சிவிக்கிறார். ஆமென். தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த பழைய ஏற்பாட்டில்தான் இந்த ஓய்வு நாள் என்ற ஒரு கான்செப்ட் வருகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஓய்வு நாளை குறித்து எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கூடி வருகிறோம். சில நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. போன வாரம் சவுதியில் இருக்கிற ஒரு நபரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எங்களுக்கு வெள்ளியும் சனியும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒர்க்கிங் டேன்னு சொன்னார். அப்போ அங்கே உள்ள சபைகள் என்னைக்கு கூடுவாங்க? வெள்ளிக்கிழமை தான் கூடுவாங்க. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை சபை வச்சாதான் அந்த சபை பரலோகத்துக்கு போகும் என்பது இல்லை. நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம்? இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஆகவே நாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வைக்கிறோம். இங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், பெக்கர்லி எலமெண்டல் ஸ்பிரிட், பிச்சைக்காரத்தனமான இந்த பூலோகத்துக்குரிய ஆவிகள் தான் என்ன செய்யுது? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறது. அது என்ன நாட்கள், வருஷங்கள், மாதங்கள்? பிரதர், கல்யாணம் சனிக்கிழமை வைக்காதீங்க பிரதர், ஒரே சனியாக போயிடும். செவ்வாய்க்கிழமை வைக்காதீங்க பிரதர், ஒரே வெறுவாயாக போயிடும். இது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அப்போ என்னைக்கு தான் கல்யாணம் வைக்க? ஆமென். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவளாக இருந்தால் அவர்கள் பார்க்கிறபடி நாட்களையும் மாதங்களையும் நல்ல நாளையும் நல்ல நேரத்தையும் நாம் பார்ப்போம். இன்னும் சிலருக்கு அந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவளாக இருக்கும் பொழுது கல்யாணம் எங்கே தான் நடக்கணுமா? சபையில் தான் நடக்கணும். சபையில் நடக்கிறது நல்லது. சபையில் நடக்க உள்ள சூழ்நிலை இல்லாவிட்டால் என்ன செய்வது? கல்யாண மண்டபத்தில் நடத்துவது நல்லது. ஆமென். என்ன கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, இப்பொழுதே வந்திருக்கிறது. இவற்றைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அஞ்ஞான மார்க்கம் என்று சொல்கிறான், பேகன் ரிலிஜன். ஆமென். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக
பெந்தேகோஸ்தே அப்படியே வழுவி அப்படியே எங்கே பிரிஞ்சு வந்தோமோ அதை பார்த்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்கே இருக்கிற யாராவது ஜாதகம் நாள் பார்க்கிறவர்கள் குறி பார்க்கிறவர்களாக இருந்தால் தயவு செய்து கிறிஸ்துவுக்குள்ளாய் அவைகள் எதுவுமே கிடையாது. 7 நாட்களும் நல்ல நாட்கள் தான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நன்றாக தெரியும். நம்ம எல்லாம் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கோம்னா எல்லாருமே பாராமல் படிச்சுதான் என்ன செய்திருக்கோம். எப்படி பாராமல் படித்தோன்னா புக்கை திறந்து பாராமல் கண்ணை பார்க்காம படித்து என்ன செஞ்சிட்டோம், பரீட்சையை எழுதி தொலைச்ச விளைவு தான் வேதத்தையும் நம்ம படிச்சிட்டோம். ஏன் நாள் பார்க்கக்கூடாது என்று இந்த வேதத்தின் முதல் பக்கத்திலே இருக்கிறது. எல்லாம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆய் 4ஆம் நாள் ஆயிற்று. 18ஆம் வசனம் பாருங்க, தேவன் நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு நாளிலும் நல்லது என்று கண்டார், குட் என்று கண்டார். குட் இருக்கிறாளா, குட் என்று கண்டார். அப்புறம் பாருங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங், அது ஒவ்வொரு நாளிலும் வருகிறது. குட் மார்னிங், குட் ஈவினிங், அந்த வார்த்தை இதில் இருந்துதான் வருகிறது. ஆகவே 7ஆம் நாளிலே மிகவும் நல்லது என்று கண்டார், மிகவும் நல்லது என்று. அப்போ வேதத்தில் முதல் பக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு நாளுடைய காலை பொழுதும் குட் மார்னிங் தான், ஒவ்வொரு நாளுடைய மாலை பொழுதும் குட் ஈவினிங் தான். ஏன் குட் ஈவினிங் குட் மார்னிங் சொல்கிறோம், அதை படைத்தவர் ரொம்ப குட்டாக இருக்கிறார், அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே தயவு செய்து யாராவது இந்த நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் இன்னும் ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் வரவில்லை என்று தான் அர்த்தம். ஆமென். நீங்கள் ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உங்களுக்கு புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் நடத்த வேண்டிய புதிய கிருபைகளை, அந்த பலத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு நாள் தான் ஆண்டவருடைய நாள். அந்த ஒரு நாளில் அந்த ஓய்வு நாளுக்குரிய எல்லா ஆசரிப்புகளும் கடைபிடித்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு சேர்ந்தா போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லா நாளும் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், எல்லா நாளும் கர்த்தருக்கு அது உகந்த நாள். ஆமென். ஆகவே நாம் ஓய்வு நாள் கிறிஸ்தவர்களாய் இராதபடி புதிய ஏற்பாட்டிலே சபை ஆரம்பித்த பொழுது எப்படி அனுதினமும் சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்களோ அதே போல நம்முடைய சபை அது மாற வேண்டும். நம்முடைய சபை மாற வேண்டும். ஆமென். 2வது, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ஆகார கட்டுப்பாடுகள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், நமக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து ஒரு சிலுவையிலே ஆணி அடித்திருக்கிறார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது பண்டிகையும் நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. பழைய ஏற்பாட்டிலே தேவன் அநேக உணவு கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார். நீ இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது அநேக கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் அந்த விதமான கட்டுப்பாடுகளை அவர் வைக்கவில்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், எது பாஸ்டர் ரொம்ப நல்லது, வெஜிடேரியன் தான் பிடிக்குன்னா வெஜிடேரியன் சாப்பிடு, காய்கறியே சாப்பிட்டு இருக்குன்னா இருந்து கொள்ளுங்க. மட்டன் சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம். மாட்டன் சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம். பாட்டன் சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம். அது என்னன்னு யாருக்காவது தெரியணும்னா பிரசங்கம் முடிஞ்சோன்னா கேளுங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தேவன் விதிக்கவில்லை. ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணவு பழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியமும் அது சொல்லப்படல. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும், ஸ்தோத்திரத்தோட புசித்தால் அது ஒரு பெரிய ஒரு காரியமாயிருக்காது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே
தேவன் பழைய ஏற்பாட்டிலே உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தேவன் புதிய ஏற்பாட்டிலும் அவர் மாறாதவராய் நாம் எதை நாம் சோத்திரத்தோடு ஜபத்தோடு நாம் அதை புசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஆமென். தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்து பார்த்தா ஒருத்தன் சொல்கிறான் கீரை ஜூஸ் குடிக்கணுங்க, இன்னொருத்தன் பீட்ரூட் ஜூஸ் தான் குடிக்கணுங்க, இன்னொருத்தன் பாலே குடிக்காதீங்க உடம்புல போய் அடைச்சிக்குங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே சாப்பிடாம கடைசியில் உபவாசத்திலே மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன உங்களுக்கு கிடைக்குதோ, என்ன ஆண்டவர் கொடுக்குறாரோ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் புசித்தால் நிச்சயமாக தேவன் நீங்கள் புசிக்கிற காரியத்தை அவர் ஆசீர்வதித்து தருவார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ரெகுலேஷனும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வஸ்திரத்துக்கு அடுத்த காரியத்திலும் அது கிடையாது. ஒரு ட்ரெஸ் கோடு கிடையாதுன்னா இன்னொரு பகுதி இருக்குது, நான் அதுக்கு வரேன். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் அந்த ஒரு உடையை அணிந்திருப்பாங்க. அவனை பார்த்தாலே ஆசாரியனா சாதாரண யூதனா என்று தெரியும். அதே போல் பிரதான ஆசாரியனுக்கென்று விசேஷ விதமான உடைகள் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களுக்கோ விசுவாசிகளுக்கோ நீ வெள்ளை தான் போடணும், நீ ஜிப்பை தான் போடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆமென். ஆனால் என்னாச்சு, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலே மீண்டும் எந்த உடுப்பை கழட்டிட்டு வந்தாங்களோ அந்த உடுப்பை என்ன செஞ்சுட்டாங்க, திரும்ப போட்டு ஒரு கயிறை போட்டு சுருக்கிக்கிட்டாங்க. ஆமென். இது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. ஆகவே தான் நமது சபையில் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வெள்ளைதான் அணிந்து வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறதில்லை. ஏனால் அந்த உடையை அணிகிறதுனால் நீங்கள் பரிசுத்தமாகிறதில்லை. நீங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது தேவன் உங்களை பரிசுத்தமாக்குறதுனால் நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். ஆமென். இதெல்லாம் வெளிப்புறமான காரியங்கள், உடையெல்லாம் வெளிப்புறமான காரியம். அதே நேரத்தில் இன்னொரு பகுதியும் உண்டு. அதில் ஒரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கமும் உண்டு. உடை கட்டுப்பாடு புதிய ஏற்பாட்டில் இல்லை என்று சொல்லி கிழிந்த ஜீன்ஸ் பேண்டை சபைக்கு போட்டு வரக்கூடாது. ஆமென். சபைக்கு கேஷுவலாக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மொட்டை டிஷர்ட்டோட ஏன் வரக்கூடாது சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய மனதில் எழுதப்பட்டது ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் வசனம் உண்டு. உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றவாளிகளாய் தீர்க்கும் என்றால் நீங்கள் வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பக்கம் ஆடை கட்டுப்பாடு கிடையாது என்று சொன்னேன், இன்னொரு பக்கம் சொல்கிறேன், உங்களுடைய மனசாட்சியே சில காரியங்களை செய்யும்படி உங்களை ஏவுகிறது. ஏனென்றால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறீங்க, போகும்போது டிஷர்ட்டோட போவீங்களா சொல்லுங்க? போக மாட்டீங்க. சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க பசங்க, அவங்க ஒரு ஃபார்மல் மீட்டிங்கில் ஃபார்மல்ஸ் தான் கலந்து கொள்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் அந்த ஒரு பயம் சபையில் வரவில்லை? சபையில் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, கேஷுவலாக வரக்கூடாது. இன்னும் ஒரு போதகர் சொன்னார், இந்த சபையில் குளிக்காமல் நிறைய பேர் வராங்க என்று. அதுக்கு நான் என்ன செய்வது? போய் குளித்து விட முடியுமா? குளிக்காமல் பல் விளக்காமல் சாப்பிடாம கூட வந்துடலாம், அது நல்லது. ஆனால் தேவனுடைய சபையிலே வரும் பொழுது கேஷுவலாக வரக்கூடாது, கேஷுவலாக வரக்கூடாது. என்றைக்குமே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மகா பரிசுத்த தலத்திலே கேஷுவலாக ஒரு பிரதான ஆசிரியன் போனால் எங்கே தான் போய் முடியும்? கேஷுவாலிட்டியில் தான் போய் முடியும். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் கேஷுவலாக இருக்கவே கூடாது, கேஷுவலாக இருக்கக்கூடாது. இங்கே உடை கட்டுப்பாடு இல்லை என்றாலும் உங்கள் மனதின் பிரமாணத்தின்படி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு உயர் அதிகாரியை பார்க்க போக வேண்டும் என்றால், முதலமைச்சரை பார்க்க போக வேண்டும் என்றால், நீங்கள் எவ்வளவு ஒரு கண்ணியமாக ஒரு ஃபார்மல்ஸில் போகிறீங்களோ அதே மாதிரி தான் தேவனுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும். ஆமென். இது உங்கள் மனதில் ஏவவில்லையா? உங்கள் மனதின் பிரமாணம் ஒன்று இருக்குது அல்லவா? ஆமென். உங்களை ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பேச கூப்பிட்றாங்க, நீங்கள் எப்படி போவீங்க? ஆணோ பெண்ணோ? பெண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஷர்ட்டை போட்டால் போவா? எப்படி போவா? நல்ல 8 முழமா 16 முழம் சேலையை உடுத்திட்டுல போவா? ஏன் அந்த பிரமாணம் எங்கிருந்து வருகிறது? அப்படி போனால் உங்களுக்கு மதிப்பு உண்டு என்று நினைக்கிறீங்க. அதே மாதிரி
தேவனுடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது உங்கள் சரீரமோ உங்களுடைய ஆவியோ ஆத்மாவோ தேவனுக்குரியவைகள். இந்த சரீர பாண்டத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, கனமுள்ளதாய் நீங்கள் எண்ண வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் வாசிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கள் போல பிழைக்கக்கூடாது. நாம் அந்த வழிபாடுகளை நாம் விட்டுவிட்டோம், பழைய வழிபாடுகளை விட்டுவிட்டோம். ஆனால் இந்த இயேசுவே வழி என்ற ஒரு புதிய சத்தியத்திலே நாம் நடக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த பழைய வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. இன்றைக்கும் நம்ம வட்டாரத்தில் உண்டு, யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டால் 40ஆம் நாள் எதுக்கு இப்போ ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும்? என்ன சிக்னிஃபிகன்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே இருக்கும். 40ஆம் நாள் எதுக்காக வைக்கணும்? ஏன் 3ஆவது நாள் வைக்கக்கூடாது, 2ஆவது நாள் வைக்கக்கூடாது, 4ஆவது நாள் வைக்கக்கூடாது? எங்கிருந்து வந்தது 40 நாள்? அதற்கு சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருந்தார். ஆகவே தான் 40ஆவது நாள் என்ன ஆகுமா? 40ஆவது நாள் தான் அந்த ஆவி எங்கே போகுமா? எங்கேயோ போகுது. அப்போ டவுனோ எங்கேயோ போயிட்டு போகுது, அது வேற விஷயம். அது எங்கே போகிறதுங்க வேற விஷயம். ஆனால் அப்படி 40 நாள் என்று ஒன்றுமே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. தயவு செய்து நீங்கள் மாறுங்க. 40ஆவது நாள் வைக்கணும் ப்ரேயர் மீட்டிங். அப்போ தான் என்ன ஆகுமா? அசென்ஷன் நடக்குமா? நடக்காதுங்க, நடக்காது. நிச்சயமாக வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்புறம் எனக்கு இந்த மேற்கு பகுதிக்கு வந்தால் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆவிக்குரிய சபையில். அங்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் என்று சொன்னால் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற கணவனையும் மனைவியும் உட்கார வைத்து நாலு உட்கார வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் இங்கு என்ன ஆகிறது? இந்த பகுதியில் ஆப்பிள் வருகிறது, அன்னாசி பழம் வருகிறது. நல்ல வேளை பலாப்பழத்தை கொண்டு வராமல் இருந்தாங்க. ஆமென். கேட்டால் சிம்பாலிக், இதெல்லாம் வேண்டாங்க, வேண்டாம். அது உலக வழக்கம். உலக வழக்கத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தால் அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் வளைகாப்பு என்று வேற இங்கே வைக்கிறீங்க, வச்சு 7 விதமான சோறை போட்டு பிடிக்கலனாலும் கண்டிப்பாக சாப்பிடு என்று சொல்லி, தயவு செய்து அந்த வழக்கங்கள் மாறணும். நம்ம இந்த உலகத்துடைய வேஷத்தை எந்த வகையிலும் தரிக்கக்கூடாது. நீங்கள் ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவளாக இருந்தால் நீங்கள் செய்கிற காரியத்திற்கு விளக்கம் சொல்ல தெரிய வேண்டும். ஆமென். விளக்கம் சொல்ல தெரிய வேண்டும். அதுதான் புத்திர சுவிகாரம். அடிமைக்கும் புத்திரனுக்கும் என்ன வித்தியாசம்? அடிமைக்கு வேலையை சொன்னால் செய்யத்தான் தெரியுமே ஒழிய அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருந்தால் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏன் செய்கிறீர்கள், ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கற்பனைகளின்படி, போதனைகளின்படி வேதத்தில் நீங்கள் அந்த கொலோசியரில் வாசிங்கன்னா தெரியும். இது பாராதே, தீண்டாதே, ருசி பாராதே, தொடாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இந்த மாதிரி நம்ம நம்மளை ஒடுக்கிக்கிறது அல்லது இந்த மாதிரி ஒரு வழிபாடுக்குள்ளாய் போகிறது, அது என்ன வேதம் சொல்கிறது? ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, மாயமான ஒரு தாழ்மை. அதுக்குள்ளாய் நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் ரொம்ப தாழ்மை என்று நாம் நினைக்கிறோம். அங்கு சொல்லுகிறான், அது ஒரு 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 மதிப்பும் கிடையாது. தே ஹாவ் நோ வேல்யூ. சரீரம் ஒடுக்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வராது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான பிசாசு உபவாசத்திலும் ஜபத்தினால அன்றி வேறு ஒன்றிலும் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனம் இப்பொழுது வருகிற மாடர்ன் பைபிளில் பிராக்கெட்டில் தான் போடப்பட்டிருக்கு, இடையிலே அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உபவாசம் பண்ணுகிறது நல்லது. உபவாசம் கொடுத்து தயவு செய்து வாங்க. நான் உபவாசத்துக்கு எதிரான அல்ல. நான் வருடத்திற்கு 52 முறை உபவாசிக்கிறேன். ஆமென். எப்போ? கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிட்டதே கிடையாது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றது கிடையாது. அதனால உபவாசம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுடைய என்ன சொல்கிறது, கிரைண்டருக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு நேரம் விடுப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கும், குடல்கள் நினைத்து பார்க்கும். சில பேர் நைட்டு கூட ரொம்ப அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறதே கிடையாது. நைட்டு தான் என்ன பண்ணுறது, ஓவர் லோடிங், பரோட்டா, சிக்கன்னு எல்லாத்தையும் போட்டு
நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறது. அப்புறம் காலையில் எப்படி சபைக்கு எழும்பி வர முடியும்? ஆமென். ஆகவே இந்த தீரா டச் நாட், டேஸ்ட் நாட், ஹேண்டில் நாட் என்று சொல்லப்படுகிற இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நியமத்துக்கு நாம் உட்படாமல் நாம் ஆவியினுடைய நியமத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் கலாத்தியர் 5:1 அவர் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல், மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல். இந்த புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நான் என்ன செய்கிறோன்னா, சட்டப்படி இதெல்லாம் அப்படி இருக்கணுமே, செய்யணுமே, நம்ம போகலன்னா என்ன நினைப்பாங்க, அப்படி இல்லாமல் அன்பினால் செய்யப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் உண்மையிலே கிறிஸ்துவை நேசித்தால் அதுக்கு ஏற்ற பிரகாரமாய் உங்களுடைய கிரியைகளிலே நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். அவரில் அன்பு கூறுகிறவன் அப்படி செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். பரிசேயனுக்கும் மனந்திரும்பின பாவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒரு பரிசேயன் சாப்பிடுவதற்கு அழைப்பான், இயேசுவை விருந்துக்கு அழைப்பான். அவனுடைய நியாய பிரமாணத்தின்படி, மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தின்படி, அந்த மோசேயுடைய கட்டளையின்படி சாப்பிடுவதற்கு அழைப்பான், இயேசுவை அழைத்தான். ஆனால் இயேசு சொன்னார், இந்த மனம் திரும்பின ஒரு பெண் இயேசுடைய கால்களை அவள் கழுவினாள். அப்பொழுதுதான் இயேசு தன்னை விருந்துக்கு அழைத்தவனை பார்த்து சொன்னார், நான் இங்கே வந்தப்போ என் கால்களில் தண்ணீர் தரவில்லை, என் கால்களை நீ கழுவவில்லை, ஆனால் இந்த மனம் திரும்பின இந்த பாவியாகிய பெண் என் கால்களை கழுவினாள் என்று சொன்னார். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் செய்கிற, கர்த்தருக்கு அடுத்து செய்கிற எல்லா காரியங்களும் அது ஒரு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அல்ல, சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அல்ல, மனப்பூர்வமாய் நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். மனப்பூர்வமாய் நீங்கள் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கண்டிப்பாக 10ல் 1 நீ கொடுத்தாகணும். அது வரி மாதிரி, கோயில் வரி மாதிரி என்ன செய்யணும், 10ல் 1 கொடுத்தாகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எங்கும் தசம பாகத்தை குறித்து அது சொல்லவே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே 10ல் 1 தான் கர்த்தருக்குரியது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 100க்கு 100 கர்த்தருக்குரியது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே 10ல் 1 குறித்து அவர்கள் சொல்லவே இல்லை. ஏனென்றால் இயேசு சொன்னார், நீங்கள் பரிசேயர் சதுசேயர் உங்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கான். என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கான்? கண்டிப்பாக சாபாத் அன்னைக்கு, ஓய்வு நாள் அன்னைக்கு கோயிலுக்கு ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் 10ல் 1 கொடுக்கணும்னு வச்சுருக்கான். அது அவனுடைய நீதி. அந்த நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி, அந்த வார்த்தை முக்கியம், அதிகமாக இராவிட்டால். ஆமென். அப்போது நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் வெறும் 10% மாத்திரம் கொடுக்கறது என்னது? நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க தானே? அப்படி தானே? அவன் 10 கொடுத்தா நம்ம 11ஆவது என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதே பெரிய பாக்கியம், ஆண்டவர் செய்கிற புண்ணியம் நினச்சானா, நீங்கள் அனுதினமும் என்ன செய்யணும்? சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. எதுக்காக விட்டுவிடக்கூடாது? அன்பினால் நிறைந்து நற்கிரியினால் ஒருவரை ஒருவர் ஏவப்படும்படி என்ன செய்யணுமா? சபைக்கு கூடி வரணுமா? அதை நம்ம விட்டுறோம். எதுக்காக கூடி வரணும் சபைக்கு? பிரதர், நீங்கள் என்ன பண்ணீங்க? போன வாரத்தில் என்ன பண்ணீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிங்க? எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தீங்க? நல்லா பண்ணுங்க பிரதர், நான் இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னு என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதற்கு என்ன செய்யணுமா? சபை கூடி வரணும். சபை கூடி வரதுனால இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஒர்ஷிப்புக்கு தான் என்ன செய்யணும்? கூடி வரணும்னு சொல்கிறதுனால இந்த சபையில் இன்னைக்கு என்ன அதிகமாச்சுன்னா, நிறைய பார்வையாளர்கள் அதிகமாயிட்டாங்க. செயல் வீரர்கள் சபையிலே இல்லாமல் போய்விட்டார்கள். ஆமென். இந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒன்றும் வராது என்று பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அடுத்த வாரத்தில் ஒரு ஆசீர்வாதமான செய்தி காத்திருக்கிறது. ஆமென். அதாவது ஆசீர்வாதத்தை பெரும் வழிமுறை தான் தவறானது. புதிய ஏற்பாட்டு சபை வழிமுறை வேற. அது அடுத்த வாரம் பிரசங்கிக்கிறேன். சரியா? 5வது, இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35-36 வாசிங்க. ஆதியாகமம் 24, 35, 36.
கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, ஆசீர்வாதம் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டால் என்னென்ன ஆசீர்வாதம்? என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். சரி, இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய ஆசீர்வாதங்கள். புதிய ஏற்பாட்டுடைய ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த எபேசியரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்று மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருகிறது என்றால், வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. பரிசுத்தம், குமாரத்துவம், கிருபை, மீட்பு, மன்னிப்பு, கிருபையின் ஐஸ்வர்யம், சுதந்திரம், பரிசுத்த ஆவி, இவைகள் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே நோ டாங்கீஸ், நோ ஆக்ஸ், அப்புறம் நோ கேமல்ஸ், நோ கோட், நோ ஷீப், நோ சர்வன்ஸ். புரியுதா? அப்போது புதிய ஏற்பாட்டு சபையில் ஆசீர்வாதம்னா என்ன ஆசீர்வாதம்? ரொம்ப ஆசீர்வதிக்கிறார் என்று ஒருத்தர் சாட்சி சொன்னால் என்ன சொல்லணும்? என்னை ஒரு பரிசுத்தத்தில் ஆசீர்வதிக்க. ஒரு காலத்தில் நான் பாவியாக இருந்தேன், ஒரு காலத்தில் நான் கஞ்சா குடிச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஒரு நீதிமான ஆக்கி பரிசுத்தத்திலே வளர வைத்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முந்தி எல்லாமே நான் ஒரு ரிச்சுவலாக ரிலீஜியஸ்டிக்காக இருந்தேன். ஆனால் இப்போ அவருடைய குமாரனாக மாற்றி அந்த குமாரத்துவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நான் கிருபைக்கு வெளியில் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கிறது, அவருடைய சுதந்திரம் எனக்கு இருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்வதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே ஆசீர்வாத பெருவிழா, ஆசீர்வாத கூட்டம்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாள் நினைக்காதீங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்று நினைக்காதீங்க. என்னால் புதிய ஏற்பாட்டு சொல்கிறது, இந்த இம்மைக்காக மாத்திரம் வாழுகளாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்க ஜனங்கள் வேறு யாருமே கிடையாது. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டிலே, இந்த புதிய நியமத்திலே நாம் வரும் பொழுது ஆசீர்வாதம், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் அந்த மேலான ஆசீர்வாதங்களை, பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதங்களையே நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அவைகளையே நீங்கள் கேட்க வேண்டும். பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது? கானா, கப்படா, மக்கான். இந்தி எனக்கு பல பாஷைகள் பேசுவேன். ஆமென். பல பாஷைகள் நீங்கள் பேச கற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எப்பெல்லாம் அந்த உன்னத ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் விரும்பி வாஞ்சித்து அதற்காக நீங்கள் நாடி ஓடுறீங்களோ, இவைகள் எல்லாம் என்னென்ன இந்த உலகத்திலே உங்களுக்கு தேவையோ அவைகள் எல்லாம் சாதாரணமே அல்ல. அந்த வசனம் அழகாக சொல்கிறது. கூட கூட கூடனா என்னது? இப்போ பிரதர் நாகு இருக்கிறார், அவர் 5 புரோட்டா தான் சாப்பிடுவார். ஆனால் என்ன ஆகும்? 10 புரோட்டா கொடுப்பார் ஆண்டவர். இப்படி தான் உங்களுக்கு வழங்க வைக்க முடியும். ஆமென். கூடனா என்ன ஆகும்? அப்போ அவர் என்ன செய்வார்? 5 தான் சாப்பிட முடியும். அப்போ என்ன செய்வார்? மிச்சம் 5 நிறைய தண்ணி கொடுத்துருவார். ஆமென். ஐயோவா கொடுத்தா சாப்பிட்டாகணும். அதாவது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த உன்னத ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தர், என்னுடைய அனுபவத்தின்படி சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். ஆமென். கூடனா அதான் அர்த்தம், உங்கள் தேவைக்கு அதிகமாக கொடுப்பதற்கு அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டிலே 4 வகையான ஒரு பிரிவுகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது.
அதில் 4 பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது வரலாறு, ஹிஸ்டரி. 2வது லா, சட்டம். 3வது ப்ராஃபஸி. 4வது விஸ்டம் புக்ஸ், ஞான புத்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ள வித்தியாசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அறிந்து கொள்ளும் மூலமாகத்தான் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறு தேவன் திருச்சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது வரலாற்று புத்தகங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11 அவர் சொல்றாங்க, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டாந்தமாய் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு என்ன சொல்கிறது? வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது என்று சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு இதை சொல்லாது. வாட் ஷுட் ஹேவ் ஹேப்பன் சொல்லாது. என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லாது. புரியுதா? பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? அவங்க ஆபிரகாம் இருக்கான். ஆபிரகாம் இருந்த உடனே அம்மா சாராள் இருக்கா. சாராளுக்கும் குழந்தை இல்லை. உடனே இவள் கண் யார் மேலே படுது? வேலைக்காரி ஆகார் மேலே படுது. பட்ட உடனே இப்படியும் ஒரு என்னது பிளான் பி ஒன்று இருக்கிறது அல்லவா, நீங்கள் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது என்று அப்படி ஒரு லைன் போகிறது. அப்புறமாக தாவீது இருக்கிறார். அவர் உப்பரிகளே உலாவுகிறார். அப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறதை ஒழிய எப்படி நடந்திருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்கவில்லை. ஆகவே எந்த ஒரு டாக்டரினையும் உபதேசத்தையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம எடுக்க முடியாது. ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவே, ஓ தேவ மனுஷனே, நீயோ பொய் சொல்லாதே, நீ உன்னுடைய எல்லா காரியத்திலும் நீ ஒழுங்காயிரு, புருஷர்களே என்ற காரியம் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே தான் வருகிறது. ஆமென். ஆகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சி ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த வசனம் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், ஒரு வேளை நடக்காமல் போகலாம். ஆமென். உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்கிறேன். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவன் பார்த்தா அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு தகுதியான ஆள் மாதிரி தாவீது தெரியல. ஏன்னா அந்த இருக்கிறதுலே கடைக்குட்டி தாவீது. அப்புறம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான். ஒரு பெண்ணுக்குரிய ஒரு என்ன சொல்றது கண்ணு மாதிரி அவன் ரொம்ப அழகா இருக்கான். அவனை அபிஷேகம் பண்ணலாமா வேண்டாமா என்ற ஒரு சந்தேகம் கூட யாருக்கு வருகிறது? சாமுவேலுக்கு வருகிறது. அப்பொழுதுதான் அங்கே சொல்றாங்க, தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்றாங்களே ஒழிய நம்ம எப்படியும் வாழ்ந்துக்குவேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னை பாஸ்டர் புரிஞ்சுக்கிறது இல்லை, மனைவி புரிஞ்சுக்கிறது இல்லை, தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை, அதை எடுக்கக்கூடாது. ஆமென். புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடு. இப்போ நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு முன்பாகவும் 2வது மனுஷருக்கு முன்பாகவும் அவைகள் யோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அங்கே போய் ஆவின் டீ கடையில் போய் சிகரெட் குடிச்சிட்டு இங்கே உட்காரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் கூட உண்டு. நமக்கு என்ன புதிய ஏற்பாடு சபைக்கு பிரச்சனை என்னென்னா, நிறைய டிஜிட்டல் வந்துருச்சு இல்லை, ஆப்லாம் வந்துருச்சு. அதனால இப்போ சபைக்கு பைபிளே கொண்டு வரதில்லை. கொண்டு வந்தாலும் சில ஆட்கள் திறக்கிறதில்ல. ஆமென். ஏன் திறக்கிறதில்ல? அங்கே போட்டிருக்கு, அதான் பிரச்சனை. சரி, ஒரு வசனத்தை நம்ம சொல்லி காலையில் நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதிகாலையில் தேடவர்கள் கண்டடைவார்கள் அப்படி ஆண்டவர் சொன்னார். எங்கே இருக்கு? நீதிமொழிகள் 8:17 பாருங்க. நீதிமொழிகள் 8:17. இருக்கா? ஆண்டவரா சொன்னாரு. அந்த வசனம் யாரை எதை பற்றி சொல்லுது? 8ஆம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி. அப்போ அதிகாலை யாரை தேடணுமா? ஞானத்தை தேடணுமா? அதை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த மாதிரி வேதத்தில் அறகுறையாக நிறைய படிச்சுட்டு அறகுறையாக நம்ம இப்படி இந்த நுனிப்புள்ளி மேய்ஞ்ச மாதிரி இருந்தால்
கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களினுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் காணவே முடியாது. இன்றைக்கி கொடுமை என்னென்னா, வேதத்தை படிக்காமலே பிரசங்கம் பண்ணுற அநேக பிரசங்கிகள் இன்றைக்கி யூடியூப்பில் எழும்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்டிங்கன்னா எங்கே போய் முடியும்? ஆமென். எத்தனை பேருக்கு இன்றைக்கி தான் தெரியும், அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை என்று? கைதுங்க. நீங்கள்லாம் வேதத்தை வாசிக்க தானே செய்கிறீங்க. அதான் சொன்னேன், பாராமல் படிக்காதீங்க. கண்ணை திறந்து என்ன செய்யணும்? கண்ணை திறந்து அந்த முழு அதிகாரத்தையும் படிக்கணும். கூடுமானா நீங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிக்காமல் ஒரு புத்தகத்தை முழுசாக படித்து முடிங்க. நீதிமொழிகள் எடுத்தீங்கன்னா நீதிமொழிகள் முழுவதும் படித்து முடிங்க. அப்போ தான் அது என்ன ஓட்டத்தில் ஓடுகிறதுன்னு தெரியும். ஆமென். நிறைய காரியங்கள் இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கு மாதலாய் வந்த பின்பு பைபிள் ஸ்டடியில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு எடுக்க விரும்புகிறேன். ஆமென். சரி, ரெண்டாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா லா புக்ஸ், அதாவது மோசே எழுதின 5 புத்தகங்களை, முதல் 5 புத்தகங்களை குறித்து சொல்லுகிறது. லா என்று சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம். அது எதை குறித்து என்றால் மதத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, விவசாயத்தை குறித்து, இராணுவத்தை குறித்து அநேக சட்டத்திட்டங்களை மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய தரம் என்ன என்பதையும், தேவனுடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு நியாயப்பிரமாணத்தின் புத்திரராக வெளிப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, ஒழிக்க வரவில்லை, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். அங்கே ஒரு ஐயா கேட்டாங்க, நீங்கள் இதை பற்றிலாம் சொல்லுங்கள், பழைய ஏற்பாடே வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார் 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள், மத சம்பந்தமான சடங்குகளை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பொய் சொல்லாத இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீ பொய் சொல்லலாம் என்று சொல்லவில்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் பச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மனதளவில் கூட நீ செய்யக்கூடாது என்று அதனுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்பு மனிதனிடத்திலே எவ்வாறாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நான் சொன்னது போல, இந்த பரிசேயர் சதுசேயர் அவருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே இயேசு சொல்கிறார், நீங்கள் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திலே மாட்டீர்கள் என்று. தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தார் என்றால், ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்த மக்களை, அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவளை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய பரமராஜ்யத்திற்கு உரிய மக்களாய் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய குமாரன் வெளிப்படும்படியாக ஒரு பெரிய ஜனத்தை, ஒரு தேசத்தை உருவாக்கும்படியாக, அவர்களை ஒழுங்குபடுத்தும்படியாக சில நியமங்களை தேவன் கொடுத்திருந்தார். அவைகள்தான் இந்த நியாயப்பிரமாணங்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலமாய் அவன் நீதிமான் ஆகிறதே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறதுனாலே, அவரை விசுவாசிப்பதனாலே அவன் நீதிமான் ஆகிறான். அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் சொல்லப்பட்ட காரியங்களை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்யும்படியான தேவ பலன் அவனுக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது. 1வது, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே மைனர் ப்ராஃபட்ஸ், மேஜர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மைனர் மேஜர் என்றால் சின்ன தீர்க்கதரிசி அல்ல, அவங்க எழுதுனது கொஞ்சம், அவ்வளோதான். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே உரைத்த எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே அவைகள் நிறைவேறி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து, அவருடைய முதல் வருகையை குறித்து அவர்கள் தே ப்ராஃபசைடு. ஆனால் புதிய ஏற்பாடு அப்போஸ்டல்ஸ் தே ப்ரொக்ளைம்டு. ஆமென். இவங்க ப்ராஃபசைட்,
ப்ரொக்ளைம். அது வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அழகா சொல்லுவாங்க, நியூ டெஸ்டமெண்ட் இஸ் கன்சீல்ட் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ரிவீல்ட் இன் நியூ டெஸ்டமெண்ட். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது. கடைசியாக ஞான புத்தகங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஞான புத்தகங்கள் என்றால் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, புலம்பல். பாருங்க, இந்த ஞான புத்தகங்கள் என்று சொல்லப்படுவது பிலசாபிக்கல் புக்ஸ், அதாவது அதிக ஒரு தத்துவார்த்த ரீதியான புத்தகங்கள். இவைகள் நமக்கு தேவை. ஆனால் இந்த ஞான புத்தகத்திலிருந்து நாம் எந்த ஒரு உபதேசத்தையும் நம்ம எடுக்கவே முடியாது. நான் ஏன் என்று பின்னால் சொல்கிறேன். இவைகள் எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் விஸ்டத்தை குறித்து, ஒரு நடைமுறை ஞானத்தை குறித்து அவைகள் சொல்கிறது. ஏனென்றால் இந்த 6 புத்தகங்களை, இந்த ஞான புத்தகங்களை படிக்கும் பொழுது அவைகள் ஒரு மனுஷனுடைய ஆழ் மனதினுடைய காரியங்களை குறித்தும், அவனுடைய சந்தோஷத்தை குறித்தும், துக்கத்தை குறித்தும், அவனுடைய ஜபத்தை குறித்தும், அவனுடைய ஏமாற்றங்களை குறித்தும் இந்த புத்தகங்கள் விவரிக்கிறது. இந்த ஞான புத்தகத்திலே இங்கே பாருங்க, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, இது 3 எழுதியது யார்? சாலமோன். இங்கே பாருங்க, சாலமோன் தேவனால் அதிக ஞானம் கொடுக்கப்பட்டு, ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டு, சமஸ்திர சேவைகளுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்டு வாழ்ந்த மனுஷன். ஆனால் அவனுடைய அந்திய காலம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் உள்ளதா இல்லை. அவனுடைய மனைவிகள் அவனை அந்நிய தேவர்களுக்கு அவனுடைய மனதை சாயப்படினாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த சாலமோன் பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நீதிமொழிகளில் உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்றான்? அப்படி இரு, இப்படி இரு, அப்படி வர்ணிக்கிறான், இப்படி வர்ணிக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது? இப்படி 1000 மனைவியை கட்டுறான். 1000 மனைவியை கட்டினா என்ன ஆகும்? 1000 மாமியார் வந்திருக்கும். 1000 மாமியார் வந்தாச்சு, 1000 மனைவியை கட்டியாச்சு. அப்போ என்ன ஆயிருக்கும்? அந்த காலத்தில் ஒரு மனுஷனுக்கு 10 குழந்தைகள் என்பது சாதாரணம். அப்போ 10 × 1000 எவ்வளோ பிரதர்? 10 × 1000 10 × 1000 10,000, சரியா? அப்போ எத்தனை பிள்ளைகள் அவனுக்கு இருந்திருக்கலாம்? 10,000 பிள்ளைகள் இருந்திருக்கலாம், சரியா? அப்போ அவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்திருக்கலாம் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி ஸ்கூலில் கூட்டு விட்டா, 10,000 பிள்ளைங்க கூட்டு விட்டா என்ன ஆயிருக்கும்? நான் நினச்சிருக்கேன், நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனே 4 ஒரு கேவி ஸ்கூலில் வச்சுருப்பான். 2500 ஸ்ட்ரென்த்தில் 4 ஸ்கூலு போட்டு வச்சு இந்த 10,000 குழந்தைங்களும் 4:30 மணிக்கு அப்பான்னு ஓடி வரும். அவனுக்கு நிறைய குழந்தைகளோட பேர் என்ன செய்யாது அவனுக்கு தெரியாது. ஆமென். அதிக சஞ்சனம் உள்ள மனுஷன் அவன். அப்போ தான் புரியுது, அப்போ தான் நீதிமொழி எழுதுறான். எழுதும்போது, மகனே தகப்பன் புத்தியை கேள், தாயின் புத்தி, இந்த மாதிரி 1000 கல்யாணம் கட்டிட்டு கஷ்டப்படாத அப்படின்னு எப்போ தான் புத்தி வந்தது? உன்னத பாட்டில் அப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நீதிமொழி வரும்போது தான் என்னது? புத்தி ஆகுது. அப்புறம் பிரசங்கி வரும்போது என்ன ஆகுது? அவனுக்கு வயசாயிருது, நடக்க முடியல, வெள்ளி கிண்ணி உடைந்து, சால் உடைந்து, எல்லாமே இதாகி, எல்லாம் இதானதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? மாயை, மாயை, எல்லாம் மாயை. அடக்கிருக்கு பையில 1000 மனைவியை கட்டி மாயன்னு சொல்கிறதுக்கு என்ன கேட்டால் நானே சொல்லியிருப்பேனே. அப்படி அநேக ஆண்கள் சொல்லுவார்கள். சில பேருக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. என்ன செய்ய? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஞான புத்தகங்களை படிக்கணும். ஆமாம், இது எதுக்கு? நானே சொல்லிடுவேனே, அவன் சொல்ல வேண்டாம். அப்போ சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். 1000 கட்டி தான் ஞானம் அடைய வேண்டும் இல்லை, கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையா என்பதை இந்த புத்தகங்களை படித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து நம்ம செய்கிற ஒரு பிரசங்கியார்கள் செய்கிற ஒரு தப்பு என்னன்னா, உன்னத பாட்டை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதை ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு போனால் சபையை குறித்து பிரசங்கம், சபையில் கல்யாணத்தை குறித்து பிரசங்கம். அது சாலமோனுடைய அந்த ஒரு காதல் கவிதை தான் என்னது? உன்னத பாட்டு. அதில் வர நேசருக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? என்ன செய்ய? சாலமோன் நவராஜ் அம்மாலாம் பாட்டு நிறைய எழுதியிருக்காங்க.
அதனால நாங்களும் பாடுறோம். புரியுதுங்களா? வேதத்தில் உள்ள 66 புத்தகத்தில் 65 புத்தகத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 66வது புத்தகம் ஏன் வச்சிருக்காருன்னா, திருமணத்தின் மேன்மையை குறித்து சொல்வதற்காக இந்த உன்னத பாட்டை தேவன் இந்த பைபிளிலே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் கூட சுவிசேஷத்திலிருந்து நீங்கள் எந்த ஒரு உபதேசத்தையும் நீங்கள் எடுக்க முடியாது. சில உபதேசங்கள் உண்டு சுவிசேஷத்தில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார். எத்தனை பேர் நீங்கள் அதட்டிருக்கீங்க? புயல் வருது, டிவியில் சொல்கிறாங்க. நீங்கள் போய் புயலை அதட்டின உடனே போயிருக்கா? போனதில்லைல்ல. இன்னும் நான் என்னுடைய சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். பெரிய சுவிசேஷ கூட்டத்தில் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 7 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். உடனே நம்ம ஊழியர்கள்லாம் என்ன செய்வாங்க? வானத்தை அடைக்கிறோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. மழை பெஞ்சு தான் முடிக்கும். ஆமென். அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செஞ்சார்னா நம்மளும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தா. அங்கே தான் அவருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்மளால் மனைவியே அதட்ட முடியாது. புரியுதா? அதனால் காற்று, நில்லு, கடல், அமைதியெல்லாம் இரு, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்காதீங்க, நடக்காது ஒன்றும். சரியா? இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரைகளையும் செய்வான், இதில் காட்டிலும் அதிகமாக செய்வான்னு சொன்னது அது வேற காரியம். என்ன காரியம் தெரியுமா? அவர் 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒளி செஞ்சார். நம்மனா இங்கே ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு நைட்டு ஃப்ளைட் படித்து அமெரிக்காவிலே பிரசங்கம் பண்ண முடியும். அதுதான் அந்த ஸ்கேல், என்னது, அந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். புரியுதா? அதுதான் வித்தியாசமே ஒழிய, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் செஞ்சார். என்ன அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த மலையை பார்த்து கடலில் பிடுங்கப்பட்டு போனால் என்ன செய்யணுமா? போயிடணும். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணால் என்ன ஆயிருக்கும்? ஒருத்தன் போய் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை ஜெபம் பண்ணி அரபிக்கடலை தள்ளனா இங்கே மழையே பெய்யாது. இமயமலையை சாய்ச்சிட்டா என்ன ஆகும்? சைனாவில் இருக்கிற குளிர் காற்றெல்லாம் இந்தியாவில் என்ன செய்யும்? அடிக்க ஆரம்பிக்கும். அவருடைய சொன்ன கருத்து வேறு. இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்தார் என்று நாமும் செய்ய என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன். பவுல் இருந்தான். அவனுக்கு தெரியாத உபதேசமா, அவனுக்கு தெரியாத பழைய ஏற்பாடா? கடலை கப்பல் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போன உடனே, உடஞ்சி போகிறதுக்கு முன்னாடி, காற்றே நீ அமைதலாக இரு, கடலை இறையாதே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் கட்டையை பிடிச்சி தான் என்ன பண்ணான்? போய் கரை சேர்ந்தான். அப்போ இவைகளெல்லாம் எதை நமக்கு காட்டுகிறது என்றால், அவர் தேவன் என்றும் நாம் மனுஷர்கள் என்றும் காட்டுகிறது. ஆமென். அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? லாசருவை போய் 4 நாளைக்கு அப்புறம் என்ன சொன்னார்? வெளியே வான்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த ஊழியராவது அடக்கம் பண்ணி 4ஆவது நாள் போய் நீ வெளியே வான்னு சொல்லி யாராவது வெளியே வந்திருக்காங்களா? வெளியே வந்ததே கிடையாது. அவர் தேவன். ஆமென். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற அவரால் செய்ய முடியும். நம்மலாம் சாதாரண மக்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து என்ன செஞ்சார்? 5000 பேருக்கு 7000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வச்சுட்டு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் போய் பரிமாறுங்க அப்படின்னா அவன் சோறை ஊறுகாய் மாதிரி தான் சாப்பிட்டு போக வேண்டியிருக்கும். சரியா? 10 பேர் வராங்க முதலே தெரியும்ல. 10 பேருக்கு சேர்த்து என்ன செய்யணும்? சமைச்சு வைக்கணும். அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தார், அதே வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும்னா இறங்காது. 4 பேர் உங்களை திட்டிட்டு தான் போவான். ஆமென். நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைய காலகட்டத்தில் அநேக பெந்தேகோஸ்தே சபையில் கூட இந்த தவறான உபதேசங்கள் நிறைய குவியுது. ஒரு சபையில் ஒருத்தர் நடத்துகிறார், ஒரு கூட்டத்தில் எல்லாம் அவங்க மொபைல் ஃபோனை தூக்கி காட்டுங்க, இப்போ மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறார். அதில் 2 பேர் சாட்சி சொல்கிறான், மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆகிட்டான், என் வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு கூட்டத்தில் ஆண்டவர் பர்ஸில் உங்களுக்கு பணத்தை தரப்போகிறார், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் உழப்போகுது அப்படிங்கிறார். பேங்கில் 20 வருஷமாக வேலை பார்க்கேன். ஒரு டெபிட்னு ஒன்று இருந்தால் தான் கிரெடிட்னு ஒன்று வரும். சரியா? உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வரணும்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட் டெபிட் ஆகணும். அது எந்த அக்கௌண்ட் டெபிட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அநேக தவறான உபதேசங்கள்
சபைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நாட்களையும் மாதங்களையும் நீங்கள் பார்க்காதீர்கள் என்று. ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் 40 நாள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம் 3 விதமான ஒரு பரிமாணங்களால், 3 ஆழ் தத்துவத்தால் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆவியினால், ஆத்மாவினால், சரீரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போது ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது என்ன ஆகிறது? வேதம் சொல்கிறது, அந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. இப்போ இந்த ஆத்மா தான் எங்கே அப்பா டவுனா? அது இந்த ஆள் நல்ல காரியங்களை செய்து நீதிமானாய் வாழ்ந்து அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தா அப்பாகும். இல்லைன்னா எங்கே போகும்? தாழ்ந்த பாதாளத்துக்கு போகும். ஆகவே அந்த உயிர் புரிகிற அந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஆகவே 40 நாள் போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஃபங்க்ஷனை போய் வைக்க வேண்டாம். சரி, இந்த 3ம் திரும்ப ஒரு நாள் ஒன்று கூடும். வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியுமா? 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு 1ஆம் உயிர்த்தெழுதல். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வரும் பொழுது, இந்த மண்ணுக்குள்ளான அந்த சரீரத்திலே அந்த தேவன் தந்த அந்த ஆவி திரும்பவும் பிரவேசிக்கிறது ஆத்மாவோடு. அவன் ஒரு ஜீவ சரீரமாய், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் அவன் எழுந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் என்ன நடக்கிறது? 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பாக திரும்பவும் தேவன் அவர்களை எழுப்பி விடுகிறார். எதற்கு? நித்திய நியாய தீர்ப்பிற்கு. நாம் எல்லாம் எதில் பங்குள்ளவர்களாக மாறணும்? 1ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இதனுடைய இறுதி பகுதியிலே உங்களோடு கர்த்தர் இன்னும் அதிகமாய் பேச விரும்புகிறார். ஆமென். வேதத்தை குறித்து நன்றாக புரிந்து கொண்டீர்களா? ஆமென். தப்பாக நீங்கள் ஒரு வசனத்தை கிளைம் பண்ண மாட்டீங்களே. என்ன அதிகாலையில் தேடுவர்கள்? அது இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு வசனம் வேற. காலையிலே அவர் கிருபை புதிதாக இருக்கிறது அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த நீதிமொழிகள் 8:17 அது ஞானத்தை குறித்து அது சொல்கிறது. அது மாதிரி தாவீது சொல்கிறது போல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார், நான் எப்படினாலும் இருப்பேன், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுக்காங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் வசனம் உண்டு, தேவனுக்கு முன்பாக மனுஷன் முன்பாகவும் சர்வ யோக்கியமானவர்களை நீ நாடு. ஆமென். நாம் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளாய், அடிமைத்தனத்திற்குள்ளாய் நாம் ஏதோ ஒரு நாட்கள் அல்லது இந்த மாதத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி அவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தால் நல்ல பிள்ளை ஷைன் பண்ணிடுவான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தேவன் நாம் எவைகளை நமக்கு வைத்திருக்கிறாரோ அவைகளை என்ன செய்யணும்? நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். தேவன் எல்லா வகையிலும், தேவன் நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளாலும் இந்த உலகத்துக்குரிய நன்மைகளாலும் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய கடைசி பகுதி அடுத்த 2வது வாரத்திலே கர்த்தர் கொடுக்கிற விதமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். ஆமென்.